பொம்பளை பார்த்தோன்னே உடம்பு சரியா இருக்குமா? என்ன ஆச்சு பாப்பா? என்னன்னா ஆச்சு? நல்லா இருந்த பாவம் இங்க வந்துடுற. எங்க ஊர் நான் தான் பாலுக்காரரு. சொசைட்டிக்கு போய் பால் வாங்கிட்டு ஊட பால் ஊத்து போனாயா. சரி, நம்ம பொம்மை கூட போய் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அந்த பிரிவுக்கு திரும்பும் போதாயா திரும்ப பொழுது மணல் லாரிக்காரே ஒரே தூக்குதான். அப்புறம் டயரு மேல ஏறி ஆயா மஞ்சு போச்சு. பாவம் பாவம். சரி அம்மா இதுதான் போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு அம்மா கூட சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. தங்கச்சி மாதிரி நான் சொல்றேன். ஆமா ஆமா. எனக்கு கல்யாணம் பண்ணி சரி அந்த அம்மாவுடைய புண்ணியத்துல அந்த மகமாவுடைய புண்ணியத்துல சரி சமயபுரத்தாமலாமா புண்ணியத்துல காசு பண்ண எனக்கு ஆண்ட வள்ளி கொடுக்கல. சரி நகனட்டும் நான் ஆண்ட வள்ளி கொடுக்கல. அப்புறம் 3 பொட்ட பிள்ளைங்க எனக்கு. பரவாயில்ல, நான் நல்லா பொழைச்சிருப்பேன். 3 பொட்ட பிள்ளைங்களுக்கு எங்க போய் நல்லா மயிர்ல பொழைக்கிறேன். 3 பொட்ட பிள்ளைங்க. 3 பொட்ட பிள்ளைங்க. ஆமா. வயசு வந்துட்டாங்க. சரி, யாரும் அந்த மாப்பிள்ளை கேட்கல. என் பொண்ணு பாத்துட்டு போனா போதுங்க. சரி, அடுத்த மறுநாளே அந்த மாப்பிள்ளை செத்து போயிட்டு பதில் தான் வரும். அந்த அளவுக்கு சூனியம் பிடிச்சுக்கோ. ஆமா, சூனி. சரி, அப்புறமா நான் என்ன பண்ணேன், நம்ம கோயில் பூசாரி கிட்ட நான் இங்க உட்காந்து மகாராசர் சரி, அது காலையில கேட்டுக்கலாம். கேட்டேன். அவர் கேட்டதுக்கு கோமாளி தம்பி கவலைப்படாது 3 பொண்ணுங்க இருக்குது. உண்மைதான். ஆமா, 3 பொண்ணுங்க இருக்குது. 3 பொண்ணுங்க கல்யாணம் ஆகல வச்சுட்டு வருத்தப்படாது. நீ கவலைப்படாது. சரி, நீ கல்யாணம் பண்ணனா 2 லட்சம் அல்லது 3 லட்சம் கூட செலவாகும். உங்க கையில பணமா இருக்குது இல்ல? நான் சொல்ற மாதிரி சொல்லப்பா அப்படின்னாருங்க. சரி, நீ கந்து எடுத்து ஒரு 5000 ரூபாய் கந்து எடுத்து 3 பேருக்கு 3 செல்போன் வாங்கி கொடுப்ப அப்படின்னாரு. சரி, அதே மாதிரி வாங்கி கொடுத்தீங்களா? நான் கடனோ உடனே பட்டு 3 செல்போன் வாங்கி கொடுத்தனா. சரி, என்னை 10 நாள் கூட இல்ல ஆடு பொறுத்துல கூட்டிட்டு ஓடி போயிட்டாலும் அது பரவாயில்ல. சொன்ன மாதிரியே செலவு மிச்சப்படுத்திட்டாருல்ல. அதுக்கு ஏன் வருத்தப்படுற? பொண்ணுங்க போனாலும் பரவாயில்லைங்க. எப்படிங்க? பொண்ணு போனாலும் பரவாயில்ல. ஏன் தெரியுமா? அடுத்த வீட்டு வாழ போற பொண்ணு என்னைக்கு வேணா போயிருவாங்க. ஆமா, அதை நம்ம கேட்க கூடாது. சரி, ஆமா. ஆடி ஆஃபர்ல 3 செல்போன் வாங்கினா ஒரு செல்போன் பிரிண்ட். சரி, அது வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்ததையும் ஐஸ்காரனு கூட்டிட்டு ஓடி போயிட்டு 10 நாளைக்கு எடுத்துட்டு. சரி அண்ணா, அதனாலதான்மா நான் நெஞ்சு போச்சு. ஐயோ, எனக்கு ஒண்ணுக்கு வர மாட்டேங்குது. கொஞ்சம் குடிச்சிட்டு நல்ல ஐடியா சொல்றேன். அந்த கல்லை வச்சு கொட்டு, மூத்திரம் வந்துடும். கல்லை வச்சு கொட்டுன்னு அப்புறம் மாலை போய் கல் நட்ட வேண்டியதுதான். சரி, இடியா. ஆமா, நல்ல இடியா. அடியே, நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரம் ஆகிவிடும். என்னடி என் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் மகளிரணி தலைவி நான் யாருக்கு தெரியுமா?